Hello everyone, welcome to Last Day Academy. இந்த வீடியோவில் நம்ம 10th standard maths exercise 1.5 ஓட 5th sum தான் பார்க்க போகிறோம். இங்கே question என்ன கொடுத்துருக்காங்க? ABC subset of natural numbers. மூணுமே natural numbersல உள்ள அடக்கம். அப்பனா அந்த மூணு வேல்யூமே natural numbersன்னு சொல்கிறாங்க. And the function f a to b be defined by f of x is equal to 2x plus 1ன்னு சொல்லியிருக்காங்க. g அப்படின்றது b to c அந்த ஃபங்க்ஷன் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் g of x கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் நமக்கு f of x, g of x கொடுத்தாச்சு. ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் f of g and g of f. இதுல இருந்து நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது என்ன? கொஸ்டின்ல இருந்து ஆன்சர் எடுக்கணும். f of g யும் g of f கண்டுபிடிச்சிக்கலாம். f of g இது கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இங்க x நான் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆஃப் இருக்க இடத்துல நான் பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் என்ன இருக்கு? g of x இதுதான். f of g of xன்றது இப்படி மாறுது. g of xக்கு என்ன கொடுத்துருக்காங்க? x ஸ்கொயர். ஸோ நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டேன். இது பார்க்க f of x மாதிரியே இருக்கா? ஸோ நான் f of x என்ன? 2x plus 1. அந்த 2x plus 1க்கு இந்த xக்கு பதில் இந்த டேர்மை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். xக்கு பதில் இந்த x ஸ்கொயரை அப்படியே நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுக்கப்புறம் நான் எதாவது பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அவங்களே சொல்லிட்டாங்க ஏபிசி எல்லாமே சப்செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர். ஸோ இது எல்லாமே நேச்சுரல் நம்பருக்கு பிலாங்ஸ் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ நான் g of f வந்து போடுறேன். g of f of xன்னு இதை நான் பிரித்து எழுதுறேன். f of xக்கு வேல்யூ 2x plus 1 கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, எழுதிட்டேன். இது பார்க்க g of x மாதிரியே இருக்கு. ஸோ g of x ஃபார்முலா என்ன? x ஸ்கொயர். அப்போ இதுதான் ஹோல் டேர்ம் x. அப்போ நான் இந்த ஹோல் டேர்ம் எழுதி இதை நான் ஸ்கொயர் பண்ணா போதும். இது பார்க்க எப்படி இருக்கு? a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால இருக்கா? இதை வந்து பிரிக்கணும்னு நமக்கு தோணும். ஆனால் நம்ம இந்த இடத்துல பிரிக்க தேவையில்லை. பிகாஸ் நீங்க பிரிச்சு ஆன்சர் எழுதுறதுக்கு நீங்க இதை அப்படியே இது பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்னு போட்டு போயிடலாம். ஓகே, அவங்க ரேஞ்ச் தான் கேட்குறாங்க, பிரிச்சு ஃபுல் ஆன்சர் எழுதணும்னு கேட்கல. இப்போ இதுவும் நேச்சுரல் நம்பருக்கு பிலாங்ஸ்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இதுவும் நேச்சுரல் நம்பருக்கு பிலாங்ஸ்ன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ ரேஞ்ச், நம்ம ரேஞ்சுனா என்னப்பா? ஏன் மேம் இது ரேஞ்சுன்றது சம்மந்தமே இல்லை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது தானே ரேஞ்சா நம்ம எடுப்போம். ஒய் ஞாபகம் இருக்கா? நம்ம எக்ஸசைஸ் 1.4ல நம்ம படிச்சிருக்கோம். குட்டி எக்ஸா இருக்கிறத வந்து எக்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வர்றது வந்து எக்ஸ்ன்னும் செகண்ட் டேர்ம்ல வரது ஒய்ன்னும் எடுப்போம். அப்படின்னா இது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னும் எடுப்போம். பிகாஸ் இதை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எடுப்போமே. ஸோ அதுதான், அதனால தான் நம்ம இங்க இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் கிடைச்சது. ஸோ திஸ் இஸ் ரேஞ்ச். இங்க நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு இந்த ஆன்சர் கிடைச்சது. ஸோ திஸ் இஸ் ரேஞ்ச். இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஒய் மாடுலஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இதுக்கு 2x ஸ்கொயர் பிளஸ் 1 அது போட்டால் ரேஞ்ச் வந்துடும்ல. இப்போ நீங்க என்ன வேல்யூ ஒய்க்கு நீங்க என்ன வேல்யூ எடுத்தாலும் அதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் வந்துடும். x belongs to natural number. அதுதானே கொஸ்டின்லயும் கொடுத்துருக்காங்க. அதுதான் இது ஃபர்ஸ்டோட ரேஞ்ச். செகண்டோட ரேஞ்ச் என்ன? y modulus of y is equal to 2x plus 1 square. அதுதானே இங்க கண்டுபிடிச்சோம். இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. x ஸ்கொயர் இதுக்கு மட்டும் வருது, இந்த இடத்துல ஹோல் டேர்மா x ஸ்கொயர் வருது. ஸோ தெளிவா போடணும். 2x plus 1 ஹோல் ஸ்கொயர்னு வருது, கமா x belongs to n. அவ்வளவுதான். நம்ம எப்பவுமே இப்படி கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ 1 எடுக்கிறேன் அப்படின்னா நீங்க 1 வந்து இந்த கொடுத்துருக்க ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கு ஒரு ஆன்சர் வரும். ஸோ இப்போதான் இது என்னது? நான் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு இந்த ஆன்சர் வந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் கால்ட் ரேஞ்சு. அதைத்தான் நம்ம இந்த இடத்துல பண்ணியிருக்கோம். ஓகே, தேங்க்யூ.